வெல்கம் டு வேட்டுகோப். நம் பிறப்பே ஒரு வெற்றி தானே. இன்னைக்கு நம்ம கூட்டுறவு மேலாண்மை மற்றும் நிர்வாகம் மேனேஜ்மெண்ட்டு இது ஃபஸ்ட்டு செமஸ்டரில் வரும். டிசிஎம் கோர்ஸில் ஃபஸ்ட்டு செமஸ்டரில் வரும். அதுக்கான முதல் லெசன் மேலாண்மைக்கான முக்கியமான ஒரு மதிப்பெண் வினாக்கள் தான் பார்க்க போகிறோம். இதில் நம்ம ஆன்சர் எதுவும் ப்ளேஸ் பண்ணியிருக்க மாட்டோம். கொஷின் ஆன்சர் நீங்கள் கெஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? கொஷின் கேட்டு நான் ஆன்சர் சொல்லுவேன். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அதே மாதிரி வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாம் டைமில் மட்டும் வீடியோ பார்க்கலாம், இப்போது நம்மளுக்கு வேணான்னா இப்போது ஃபஸ்ட்டு செமஸ்டருக்கு நம்ம இப்போ போட்டுட்ருக்கோம். திடீர்னு டிஆர்பி, எஸ்ஆர்பின்ற மாதிரி எக்ஸாம்ஸ் ஏதாவது கண்டக்ட் பண்ணாங்க. இப்போ வரைக்கும் எதுவும் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் எதுவும் விடுறப்ப நம்மளுக்கு அது ஸ்ட்ரகிள் ஆகிடும். ஓகேங்களா? இப்போவே ஃப்ரீயாக இருக்கும்போதே ஒன்று ஒன்றா நம்ம படித்து வைக்கிறது நல்லது. நீங்கள் படிச்சிருப்பீங்க, இது உங்களுக்கு ஒரு ரிவிஷன் மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? சரி வாங்க ஃபஸ்ட்டு கொஷின் போகலாம். பிற பணியாளர்களின் பணியின் மேல் ஆதிக்கம் செலுத்தி அதனை தான் விரும்பியபடி திறம்பட செய்ய வைப்பது, அதாவது எண்ணியாங்கு செய்ய வைக்கும் ஒரு ஏவல் பணி. இதுதான் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? மேலாண்மையில் ரொம்ப லென்த்தாக இருக்கும் கொஷின். நம்ம அதில் கீவேர்ட் மாதிரி நான் சொல்கிற ஒரு சில கீவேர்ட்ஸை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா கொஷினை ஈஸியாக ஆன்சர் போட்டலாம். அப்போது இதுதான் மெயின். எண்ணியாங்கு செய்ய வைக்கும் ஒரு ஏவல் பணி, அது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா மேலாண்மை. ஓகேங்களா? மேலாண்மை. அப்போது எண்ணியாங்கு செய்ய வைக்கும் ஒரு ஏவல் பணி. நம்ம நினச்சபடி செய்ய வைக்கிறது. நம்ம செய்கிறது இல்லை, மற்றவங்கள செய்ய வைக்கிறது. மேனேஜர் என்ன பண்ணுவார், ஒரு வேலையை அவர் நினச்ச மாதிரி அவர் கீழே இருக்கிற பணியாளரை வச்சு வேலை செய்ய வைப்பார். ஓகேங்களா? அதுதான் மேனேஜ்மெண்ட். ஓகேங்களா? அதுதான் மேனேஜ்மெண்ட், மேலாண்மை. ரெண்டாவது கொஷின். ஒரு பொது குறிக்கோளை நிறைவேற்றுவதற்கு மக்கள் ஒருங்கிணைந்து செயல்படுவது. இந்த ஒருங்கிணைந்து செயல்படுவது தான் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஒருங்கிணைந்து செயல்படுவது தான் அமைப்பு. ஓகேங்களா? அமைப்பு ஒரு அமைப்புன்னு சொல்லுவாங்க. ஒரு பொது குறிக்கோளை நிறைவேற்றுவதற்கு மக்கள் ஒருங்கிணைந்து செயல்படுவது அமைப்பு. ஓகேங்களா? மூணாவது கொஷின். இந்த மேலாண்மைக்கான கொஷின்ஸ் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டிங்கன்னா புக்கு நீங்கள் அதுக்கப்புறம் படிக்கணுன்னே அவசியம் கிடையாது. ஒரு வாட்டி படிச்சுட்டு நீங்கள் இந்த வீடியோவை ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது மெமரி ஆகிடும். மூணாவது கொஷின். எந்த பேரரசுகளில் பணியாளர்களிடம் வேலை வாங்குவதற்காக மேலாளர்கள் இருந்தனர் என வரலாறு கூறுகின்றது? அப்படின்னா கிரேக்கம், ரோமாபுரி ஆகிய இரு பேரரசுகளிலும் பணியாளர்களிடம் வேலை வாங்குவதற்கு மேலாளர்கள் இருந்தார்களாம். எங்கே அப்படின்னா கிரேக்கம், ரோமாபுரி. ஆ மற்றும் ஆ தான் ஆன்சர். அடுத்தது நாலாவது கொஷின். எந்தெந்த நாட்டு இலக்கியங்களில் மேலாண்மை பற்றி பேசப்படுகிறது? இலக்கியங்களில். ஓகேங்களா? இலக்கியங்களில் லிட்ரேச்சர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? லிட்ரேச்சரில் எந்தெந்த நாட்டு லிட்ரேச்சர்லாம் மேலாண்மை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா இந்தியா, ஐரோப்பா. அப்போது ஆ மற்றும் ஆ. ஓகேங்களா? அடுத்தது அஞ்சாவது கொஷின். திருக்குறளில் நிர்வாக இயலையும் மேலாண்மை இயலையும் எந்த இரு அதிகாரங்களில்? ஓகேங்களா? நிர்வாக இயலையும் மேலாண்மை இயலையும் திருக்குறளில் மொத்தம் 9 இயல் இருக்குது. ஓகேங்களா? 9 இயல் இருக்குது. அப்போது எந்த இரு அதிகாரங்களில் வள்ளுவர் தெளிவாக போதித்துள்ளார் அப்படின்னா அரசியல், அமைச்சியல். அப்போது ஆ மற்றும் ஆ, பெரிய ஆன்சர். அரசியல் மற்றும் அமைச்சியல், ஆ மற்றும் ஆ. அடுத்தது ஆறாவது கொஷின். எந்த நூற்றாண்டின் இயந்திர புரட்சியின் காரணமாக? கொஷினை நல்லா பார்க்கணும். இயந்திர புரட்சியின் காரணமாக மிகப்பெரிய தொழில் நிறுவனங்கள் வளர்ந்தது அப்படின்னா 16ஆம் நூற்றாண்டு. ஓகேங்களா? 16ஆம் நூற்றாண்டு தான் ஆன்சர். அடுத்தது ஏழாவது கொஷின். எந்த நூற்றாண்டின் தொடக்கத்தில் மேலாண்மை பற்றி தனியாக எழுத முற்பட்டனர்? இந்த நூற்றாண்டில் தான் மேலாண்மை பற்றி தனியாக எழுத முற்பட்டிருக்காங்க. எந்த நூற்றாண்டு அப்படின்னா 20ஆம் நூற்றாண்டு. ஆன்சர் 20ஆம் நூற்றாண்டு. எட்டாவது கொஷின். மேலாண்மை கொள்கைகளை முதலில் வகுத்து உலகுக்கு அளித்தவர். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். ஓகேங்களா? மேலாண்மை கொள்கைகளை முதலில் வகுத்து உலகுக்கு அளித்தவர்
திரு ஜே. ஹென்றி ஃபாயல். ஓகேங்களா, திரு ஜே. ஹென்றி ஃபாயல். அடுத்தது, அதனால அவரை மேலாண்மை தந்தைன்னு சொல்லுவாங்க. அடுத்த கொஸ்டின் அதான். மேலாண்மையின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? திரு ஜே. ஹென்றி ஃபாயல். ஓகேங்களா, மேலாண்மையின் தந்தை ஹென்றி ஃபாயல். ஓகேங்களா, ஏன் அப்படின்னா மொத ஒரு கம்பெனியோட பணிகளை 6ன்னு பிரித்தது அவர் தான். அதுக்கப்புறம் அந்த பணிகளில் மேலாண்மைன்றதில் 6 பணிகளாக பிரித்ததும், மேலாண்மையோட பணிகளை 6ன்னு பிரித்ததும் அதுதான். அப்போது மேலாண்மையின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? மேலாண்மையின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் திரு ஜே. ஹென்றி ஃபாயல். அடுத்தது, சுரங்க தொழிற்சாலையில் பொறியாளராக பணிபுரிந்த திரு ஜே. ஹென்றி ஃபாயல். அப்போது ஹென்றி ஃபாயல் எங்கே வேலை செஞ்சுருக்காரு? சுரங்க தொழிற்சாலையில் வேலை செஞ்சுருக்காரு. வெறும் கொஷின் ஆன்சராக மட்டும் பார்க்காதீங்க, இதிலே நீங்கள் படிச்சுக்கணும். ஓகேங்களா, அப்போ சுரங்க தொழிற்சாலையில் பொறியாளராக பணிபுரிந்த திரு ஜே. ஹென்றி ஃபாயல் எந்த நாட்டை சார்ந்தவர்? ஓகேங்களா, எந்த நாட்டை சார்ந்தவர் அப்படின்னா பிரான்ஸ் நாட்டை சார்ந்தவர். பிரான்ஸ் நாட்டை சார்ந்தவர். அப்போது பிரான்ஸ் நாட்டை சார்ந்த திரு ஜே. ஹென்றி ஃபாயல் சுரங்க தொழிற்சாலையில் பொறியாளராக மாறினார். ஓகேங்களா, அடுத்தது 11வது கொஷின், அறிவியல் மேலாண்மையின் தந்தை. ஓகேங்களா, இது நல்லா பார்க்கணும். அது மேலாண்மையின் தந்தை ஹென்றி ஃபாயல், இது அறிவியல் மேலாண்மையின் தந்தை யார் அப்படின்னா எஃப்.டபிள்யூ. டெய்லர். அறிவியல் மேலாண்மையின் தந்தை எஃப்.டபிள்யூ. டெய்லர். அடுத்தது, எஃகு தொழிற்சாலையில் தலைமை பொறியாளராக பணிபுரிந்த, நல்லா பார்க்கணும், அது சுரங்க தொழிற்சாலை, இது எஃகு தொழிற்சாலையில் தலைமை பொறியாளராக பணிபுரிந்த திரு எஃப்.டபிள்யூ. டெய்லர் எந்த நாட்டை சார்ந்தவர்? எஃப்.டபிள்யூ. டெய்லர் எந்த நாட்டை சார்ந்தவர்னா அமெரிக்கா நாட்டை சார்ந்தவர். இதில் நல்லா புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஹென்றி ஃபாயல் சுரங்க தொழிற்சாலையில் பொறியாளராக இருக்கிறாரு. ஓகேங்களா, சுரங்க தொழிற்சாலையில் பொறியாளராக இருக்கிறாரு. எந்த நாட்டில் அப்படின்னா பிரான்ஸ் நாட்டில். ஓகேங்களா, இதுவே எஃப்.டபிள்யூ. டெய்லர் அமெரிக்கா நாட்டில் எஃகு தொழிற்சாலையில் தலைமை பொறியாளராக இருக்கிறாரு. திரு ஜே. ஹென்றி ஃபாயலை மேலாண்மையின் தந்தைன்னு சொல்லுவாங்க. எஃப்.டபிள்யூ. டெய்லரை அறிவியல் மேலாண்மையின் தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. அறிவியல்னு வந்தாவே ஒரே ஒரு கீவேர்ட் சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. அறிவியல் மேலாண்மைன்னு வந்தாவே எஃப்.டபிள்யூ. டெய்லர் தான் வருவார். ஓகேங்களா, அறிவியல் மேலாண்மைன்னு வந்தாவே எஃப்.டபிள்யூ. டெய்லர் தான் வருவார். ஓகேங்களா, அடுத்தது 13வது கொஷின், தொழிலாளர்களை ஒருங்கிணைத்து முறையாக வேலை செய்ய ஒரு அறிவியல் வழிமுறையை வகுத்து கொடுத்தவர் யார்? தொழிலாளர்களை ஒருங்கிணைத்து முறையாக வேலை செய்ய ஒரு அறிவியல் வழிமுறையை வகுத்து கொடுத்தவர். ஓகேங்களா, இப்போ நல்லா கொஷினை பார்த்துக்கணும். அறிவியல் வழிமுறை. ஓகேங்களா, அறிவியல் வழிமுறைன்னு வந்தாவே யார் சொன்னேன் நான்? எஃப்.டபிள்யூ. டெய்லர். நீங்கள் இந்த மேலாண்மையில் பொறுத்த வரைக்கும் ஒரு சில கீவேர்டு மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா கொஷினை ஈஸியாக அடிச்சிடலாம். ஓகேங்களா, அப்போது அறிவியல்னு வந்துடுச்சு. அறிவியல்னு வந்தாவே எஃப்.டபிள்யூ. டெய்லர். அதுக்காக இந்த 2 லைனை ஃபுல்லாக படிக்கணும்னு கிடையாது. ஓகேங்களா, அப்போது அறிவியல் வழிமுறையை வகுத்து கொடுத்தவர் எஃப்.டபிள்யூ. டெய்லர். அடுத்தது 14வது கொஷின், முதலாக தொழிலாளர்களை ஒருங்கிணைத்து முறையாக வேலை செய்ய ஒரு அறிவியல் வழிமுறையை, ஓகேங்களா, அறிவியல் வழிமுறையை திரு எஃப்.டபிள்யூ. டெய்லர் எந்த புத்தகத்தின் வாயிலாக வெளியிட்டார்? முன்னாடி பார்த்தோம் அறிவியல் வழிமுறையை சொன்னார் அப்படின்னு பார்த்தோம். அது எந்த புக்கில் வெளியிட்டார் அப்படின்னா அறிவியல் மேலாண்மை கொள்கைகள் அப்படின்ற புத்தகத்தில் தான் இந்த அறிவியல் வழிமுறைகளை கொடுத்துருப்பாரு. அடுத்தது 15வது கொஷின், எடுத்த குறிக்கோளில் எளிதில் வெற்றி அடைய என்னென்ன உத்திகளை, இந்த கொஷினில் உத்தின்ற வேர்டு ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா, உத்தினா டேட்டிக்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, டேட்டிக், ஸ்ட்ராட்டஜி எது வேணால் சொல்லுவாங்க. ஓகேங்களா, உக்தி அப்படின்னா உக்திகளை கையாள வேண்டும் என உலகுக்கு கொடுத்தவர் அப்படின்னா உக்திகளின் மேலாண்மை. ஓகேங்களா, உக்தின்னு வந்தாவே யார்? நீங்கள் கண்ணை மூடிட்டு அடிக்கணும், திரு பீட்டர் எஃப். ட்ரக்கர். ஒன்று தான். நார்மல் மேலாண்மைன்னு வந்தால் ஹென்றி ஃபாயில். அதுவே அறிவியல் மேலாண்மை, அறிவியல்னுன்ற வேர்டு வந்துச்சுன்னா எஃப்.டபிள்யூ. டெய்லர். அதுவே உத்தின்னு ஒரு வார்த்தை வந்துச்சு அப்படின்னா திரு பீட்டர் எஃப். ட்ரக்கர். ஓகேங்களா, அடுத்தது
15வது கொஸ்டினுக்கு வந்து திரு பீட்டர் எஃப் ட்ரக்கர், அதாவது உத்திகளை கையாள வேண்டும் என உலகுக்கு எடுத்து சொன்னவர் திரு பீட்டர் எஃப் ட்ரக்கர். 16வது கொஸ்டின், சாரி இது மேலாண்மை. மேலாண்மை உத்திகளின் தந்தை. இப்போ வேர்டு வந்துச்சுல, உத்திகளின் தந்தை. அப்போ உத்திகளின் தந்தை யாரு? திரு பீட்டர் எஃப் ட்ரக்கர். ஒன்னே ஒன்று தான், மேலாண்மைன்னு வந்தா ஹென்றி ஃபாயில். ஓகேங்களா, மேலாண்மைன்னு வந்தா ஹென்றி ஃபாயில், அறிவியல் மேலாண்மைன்னு வந்தா எஃப்டபிள்யூ டெய்லர், அதுவே உத்திகளின் மேலாண்மை வந்துச்சுன்னா திரு பீட்டர் எஃப் ட்ரக்கர். ஓகேங்களா, இப்போ 16வது கொஸ்டினுக்கு திரு பீட்டர் எஃப் ட்ரக்கர். அடுத்தது 17வது கொஸ்டின், மேலாண்மை பற்றி திருவள்ளுவர் கீழ்காணும் திருக்குறளில் கூறியுள்ளார். எந்த திருக்குறள்ல சொல்லியிருக்காரு? ஒரு திருக்குறள் சொல்லியிருப்பாரு, பொருள் கருவி காலம் வினை இடனோடு ஐந்தும் இருள் தீர எண்ணிச் செயல். ஒரு செயலை செய்ய போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு தேவையானது என்னென்னு திருவள்ளுவர் சொல்கிறார் பாருங்க இந்த திருக்குறள் மூலமாக. பொருள், அதுக்கான பொருள். கருவி, அதை செய்ய வேண்டிய ஒரு எக்யூப்மெண்ட். ஓகேங்களா, எக்யூப்மெண்ட். காலம், அதுக்கான காலம். அதுக்கப்புறம் வினை, அந்த செயல். இடனோடு ஐந்தும் இருள் தீர எண்ணி செயல். இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்து தான் ஒரு செயலை செய்யணும் அப்படின்னு சொல்லி எந்த திருக்குறளில் சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, 675. ஓகேங்களா, இந்த அளவுக்கு சில்லியாக கேட்பாங்களான்னு தெரியல, இருந்தாலும் நம்ம படித்து வச்சுக்கிறது நல்லது. 675வது திருக்குறளில் கேட்டிருக்காங்க. அடுத்தது 18வது கொஷின், ஒரு தொழிலுக்கு தேவையான, ஓகேங்களா, இப்போது இந்த லெசனில் ஒரு 10 பேர் வந்து மேலாண்மைக்கு இலக்கணம் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, மேலாண்மைக்கு டெஃபினிஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த 10 பேருக்குமே ஒவ்வொரு கீவேர்டு இருக்கும். ஓகேங்களா, இந்த கீவேர்டு வந்தாவே இவங்க தான் நீங்கள் அடிச்சிடணும் ஈஸியாக. வாங்க கொஷினுக்குள்ளே போகலாம். 18, ஒரு தொழிலுக்கு தேவையான தொழில்நுட்ப அறிவுக்கும் மேலான செயல்திறனே. அப்போது ஒரு செயலை செய்கிறதுக்கான தொழில்நுட்ப அறிவு இருக்கணும், ஆனால் அதுக்கும் மேலான தொழில்நுட்ப அறிவு. ஓகேங்களா, அதுக்கு தேவையான, அதுக்கும் மேலான தொழில்நுட்ப அறிவுக்கும் மேலான செயல்திறனே மேலாண்மை எனப்படும் என்பது யாருடைய வரையறை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்படின்னு கேட்டாவே ஜார்ஜ் எல்டன் மாயோ, ஜார்ஜ் எல்டன் மாயோ. ஓகேங்களா, அப்போது தொழில்நுட்ப அறிவுக்கும் மேலான செயல்திறனை, இந்த வேர்டு தான் கீவேர்டு தான் முக்கியம். அப்போது ஜார்ஜ் எல்டன் மாயோ, இந்த கீவேர்டு வந்தாவே இவர் தான் நீங்கள் போடணும், ஜார்ஜ் எல்டன் மாயோ. நான் ஹைலைட் பண்ணியிருப்பேன் பாருங்கள். அடுத்தது, பணியாளர்கள் அனைவரும் தனித்தனியே தங்களது திறமையை காட்டவும், அதே சமயம் அவர்கள் ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருந்து குறிக்கோளை சரியாகவும் விரைவாகவும் அடைவதற்கு ஏற்ற சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும் ஒரு செயல்திறனே மேலாண்மை எனப்படும். அப்போது இவ்வளோ பெருசு இருக்குல்ல, இவ்வளோ பெருசு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியமே கிடையாது. ஏற்ற சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும் ஒரு செயல்திறனே. அப்போது ஒர்க் செய்கிறதுக்கான ஏற்ற சூழ்நிலையை, சுச்சுவேஷனை ஏற்படுத்தி கொடுக்கறது தான் மேலாண்மை அப்படின்னு சொல்லி சொன்னது யார் அப்படின்னா மேரி பார்க்கர். அப்போது ஏற்ற சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும் ஒரு செயல்திறனே மேலாண்மை எனப்படும் சொன்னது மேரி பார்க்கர் பல்லட். இவ்வளோ தூரம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியமே கிடையாது. ஓகேங்களா, அடுத்தது 20வது கொஷின், மக்களையும் மற்றும் உள்ள வளங்களையும் பயன்படுத்தி திட்டமிடல், அமைத்தல், தூண்டுதல், கட்டுப்படுத்துதல் ஆகிய பணிகளின் மூலம் குறிக்கோளை சென்றடைய முற்படும் ஒரு சிறந்த முயற்சியே மேலாண்மையாகும். இவ்வளோ பெருசாக இருக்குல்ல, இதையும் நம்ம வச்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த வேர்டிங் தான், திட்டமிடல், அமைத்தல், தூண்டுதல், கட்டுப்படுத்துதல். ஓகேங்களா, இந்த வேர்டு வந்தாவே அதுக்கான டெஃபினேஷன் சொன்னது யார் அப்படின்னா ஜேம்ஸ் லூண்டி. ஓகேங்களா, இன்னும் இதுவும் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா தூண்டுதல். ஓகேங்களா, தூண்டுதல்ன்ற வேர்டு வந்தாவே லூண்டி. அப்போ தூண்டு லூண்டு ஒரே மாதிரி சிமிலராக வருதா? அப்போ தூண்டு லூண்டி. ஓகேங்களா, அப்போது தூண்டு லூண்டி. இப்போது இந்த தூண்டுதல்ன்ற வார்த்தை வேறு எங்கேயுமே வராது, நீங்கள் பாருங்கள். அடுத்தது, குறைந்த முயற்சியில். ஏன் இதை நான் தெளிவாக போட்டிருக்கேன் அப்படின்னா எல்லா 10 டெஃபினேஷன்லேருந்துமே ஒரு 2-3 டெஃபினேஷன் கண்டிப்பாக கேட்டுடுறாங்க. ஓகேங்களா, அதனால் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். 21வது கொஷின், குறைந்த முயற்சியில் நிறுவனத்திற்கு அதிக பலனையும் பொதுமக்களுக்கு சிறந்த சேவையையும் பணியாளர் மற்றும் உரிமையாளர்களுக்கு பெரும் முன்னேற்றத்தையும் மகிழ்ச்சியையும் தரவல்ல ஒரு தனி கலையே மேலாண்மையாகும். இதையும் இவ்வளோ பெருசு படிக்கணும்னு அவசியமே கிடையாது. குறைந்த முயற்சியில் நிறுவனத்திற்கு அதிக பலன், இந்த வேர்டிங் மட்டும்தான். குறைந்த முயற்சியில்
நிறுவனத்திற்கு அதிக பலன். இந்த வேர்டிங் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நம்ம இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் போட்டுடலாம். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஜான் எஃப் மே. ஜான் எஃப் மே ஓகேங்களா? இந்த 10 பேருக்குமே கரெக்டான ஒரு சிமிலர் வேர்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது 22வது கொஸ்டின். பணியாளர்களின் திறமைகளை வெளிப்பட செய்து வேலை வாங்குகிற ஒரு தனிக்கலையே மேலாண்மையாகும். ஓகேங்களா? திறமைகளை வெளிப்பட செய்து வேலை வாங்குகிற ஒரு தனிக்கலையே மேலாண்மையாகும் அப்படின்னு சொன்னது பிசி டேவிஸ். பிசி டேவிஸ் ஓகேங்களா? பிசி டேவிஸ். அடுத்தது 23வது கொஸ்டின். உற்பத்தி, விற்பனை, பொறியியல் ஆகிய மூன்றையும் மனித சக்தியோடு ஒருங்கிணைத்து செயல்பட வைக்கும் ஒரு சிறந்த செயல்பாடு மேலாண்மை எனப்படும். அப்போ உற்பத்தி, விற்பனை, பொறியியல் இந்த 3 வேர்டு வந்துச்சு அப்படின்னா யார் ஆன்சர் அப்படின்னா ஜார்ஜ் ஆர் டெர்ரி. ஜார்ஜ் ஆர் டெர்ரி. ஜார்ஜ் ஆர் டெர்ரி. அடுத்தது 24வது கொஸ்டின். நிறுவனத்தின் தொழில், வியாபாரம், தொழிலாளர்கள் ஆகியோர்களை நிர்வகிக்கும் ஒரு பலநோக்கு பணியாகும். ஒரு பலநோக்கு பணியாகும் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா திரு பீட்டர் எஃப் ட்ரக்கர். திரு பீட்டர் எஃப் ட்ரக்கர். அடுத்தது 25வது. மேலாண்மை செய்தல் என்பது யூகித்தல், திட்டமிடுதல், அமைத்தல், ஆணையிடுதல், ஒருங்கிணைத்தல் மற்றும் கட்டுப்படுத்துதல் ஆகும் என்று மேலாண்மைக்கு வரையறை செய்தவர் திரு ஜே ஹென்றி ஃபைல். இவர் என்னன்னு சொல்லுவோம்? மேலாண்மையின் தந்தைன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அப்போது 26வது கொஸ்டின். முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்ட குறிக்கோளை நிறைவேற்றுவதற்காக பல நபர்களை கொண்டு செய்து முடிக்கும் ஒரு அறிவியல் கலையே மேலாண்மை எனப்படும் என்று மேலாண்மைக்கு விளக்கம் தந்தவர் யார்? கண்ணை மூடிட்டு அடிக்கணும் எஃப்டபிள்யூ டெய்லர். ஓகேங்களா? இப்போ ஒன்றுமே இல்லை, நான் சொல்கிற இந்த ஹைலைட் பண்ணியிருக்க கீவேர்டை மட்டும் நீங்களும் ஹைலைட் பண்ணி வச்சுக்கிட்டு மெமரி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கு மேலே நீங்கள் எதுவும் படிக்க தேவையில்ல. அடுத்தது 26வது கொஸ்டின். சிறந்த மேலாண்மை அமைப்பை பெற்றிடாத அரசாங்கம். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ஓகேங்களா? சிறந்த மேலாண்மை அமைப்பை பெற்றிடாத அரசாங்கம் மணல் மீது கட்டப்பட்ட மாளிகை போன்றது என்று மேலாண்மையின் முக்கியத்துவத்தை பற்றி வாதம் செய்தவர் யார் அப்படின்னா தியோடர் ரூஸ்வெல்ட். தியோடர் ரூஸ்வெல்ட். இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா கரெக்டான மேனேஜ்மெண்ட் இல்லை அப்படின்னா அந்த அரசாங்கம் மணல் மீது கட்டப்பட்ட மாளிகை போன்றது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு மணல் மீது நம்ம வீடு கட்டினா என்ன ஆகும்? சரிஞ்சு விழுந்துடும். ஓகேங்களா? மணல் மீது மாளிகை கட்டினா சரிஞ்சு விழுந்துடும். அதுதான் அவர் சொல்கிறாரு. அப்போது சரியான மேனேஜ்மெண்ட் இல்லை அப்படின்னா அது மணல் மீது கட்டப்பட்ட மாளிகை போன்று இடிந்து விழுந்து விடும் சொன்னது யார் அப்படின்னா தியோடர் ரூஸ்வெல்ட். ஓகேங்களா? அப்போ மணல் மீது கட்டப்பட்ட மாளிகை போன்றதுனாவே தியோடர் ரூஸ்வெல்ட். நீங்கள் போட்டு மெமரி பண்ணணும், லைன் பை லைன் மெமரி பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஓகேங்களா? அடுத்தது 28வது கொஷின். அமெரிக்க முன்னாள் குடியரசுத் தலைவர் தியோடர் ரூஸ்வெல்ட். ஓகேங்களா? இது முன்னாடிக்கான கொஷின். அமெரிக்க முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்படின்னா தியோடர் ரூஸ்வெல்ட். அடுத்தது 29. மேலாண்மையில் டேஷ் என்பது மேலாளர் எக்காரியத்தை செய்ய வேண்டும் என்பதை விட, இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருந்தது, எக்காரியத்தை செய்ய வேண்டியது என்பதை விட எக்காரியத்தை செய்ய வேண்டும் என்பதை விட அக்காரியத்தை அவர் எவ்வாறு செய்ய வேண்டும், அதாவது எந்த விஷயம் செய்யணுன்றது முக்கியம் இல்லை, அந்த விஷயத்தை எப்படி செய்யணுன்றது தான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறது பேர் என்ன அப்படின்னா கலை மற்றும் அறிவியல். அப்போது ஆப்ஷன் இ தான் ஆன்சர். ஓகேங்களா? இந்த 29வது கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா கலை தான் ஆன்சர். ஓகேங்களா? கலை தான் ஆன்சர். ஒருவர் எக்காரியத்தை செய்ய வேண்டும் என்பதை விட அவர் அக்காரியத்தை எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறது கலை. ஓகேங்களா? உங்களை கொலாப்ஸ் பண்ணுறதுக்கு நானே ஒரு நிமிஷம் கொலாப்ஸ் ஆகிடும் பாருங்கள். அறிவியல், கணக்கு, இ மற்றும் ஆன் போட்ட பாருங்க. அப்போ ஆப்ஷன் கலை தான் ஆன்சர். ஓகேங்களா? கலை தான் ஆன்சர். அடுத்தது 30வது கொஷின். ஒரு சிக்கலை தீர்க்க முதலில் முடிவை திணித்தல், 2வது சமரசம் செய்தல், 3வது இருசாராரும்
ஒத்துப்போதல் போன்ற 3 வழிமுறைகளை கூறியவர் யார் அப்படின்னா திருமதி மேரி பார்க்கர் பாலட். திருமதி மேரி பார்க்கர் பாலட். அதாவது ஒரு சிக்கலை தீர்ப்பதற்கான 3 வழிமுறைகளை கூறியவர்னு கூட டைரெக்டாக கேட்பாங்க. ஓகேங்களா? ஒரு சிக்கலை தீர்ப்பதற்கான 3 வழிமுறைகளை கூறியவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. அது திருமதி மேரி பார்க்கர் பாலட் தான். ஓகேங்களா? ஆனால் அந்த 3 பிரச்சனை என்னென்னு தெரியணும். ஓகேங்களா? 3 சொல்யூஷன் என்னன்னு தெரியணும். முதலில் முடிவை திணித்தல். ஓகேங்களா? நம்ம சொல்கிற முடிவை திணிக்கணும். 2வது சமரசம் செய்தல், கன்வின்ஸ் பண்ணணும். ஓகேங்களா? கன்வின்ஸ் பண்ணணும். 3வது இரு சாராரும் ஒத்துப்போதல். 2 பேரும் ஒத்துக்கிட்டு போய் ஆகணும். ஓகேங்களா? அடுத்தது முதலாக தொழிற்சாலையின் பணிகளை 6 பெரும் பிரிவுகளாக. ஓகேங்களா? தொழிற்சாலைகளின் பணிகளை 6 பெரும் பிரிவுகளாக பிரித்தது திரு ஜே. ஹென்றி ஃபாயல். ஓகேங்களா? கொஷின் வந்து பாருங்கள். முதலாக தொழிற்சாலைகளின் பணிகளை 6 பெரும் பிரிவுகளாக பிரித்து தந்தவர் திரு ஜே. ஹென்றி ஃபாயல். அப்போது தொழிற்சாலைகளின் பணிகள் மொத்தம் எத்தனை? 6. தொழிற்சாலைகளின் பணிகள் மொத்தம் எத்தனை? 6. அடுத்தது கீழ்காணும் வகைகளில் எது தொழிற்சாலையின் பணியாகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போது தொழில் நுணுக்கங்கள் மற்றும் வாணிபம், பொருளாதாரம் மற்றும் பாதுகாப்பு, கணக்கு வைத்தல் மற்றும் மேலாண்மை, இது எல்லாமே தான் தொழிற்சாலையின் பணிகள். 6 பணிகளாக சொன்னாருன்னு சொன்னோம். அந்த 6 பணிகள் என்னென்ன அப்படின்னா தொழில் நுணுக்கங்கள் மற்றும் வாணிபம், பொருளாதாரம் மற்றும் பாதுகாப்பு, கணக்கு வைத்தல் மற்றும் மேலாண்மை. இப்போ மேற்கண்ட அனைத்தும். ஓகேங்களா? மேற்கண்ட அனைத்தும் தான் தொழிற்சாலையின் 6 பெரும் பிரிவுகள். அடுத்தது மேலாண்மையின் பணிகள் எத்தனை? மேலாண்மையின் பணிகள் எத்தனை? 6. ஓகேங்களா? அப்போ தொழிற்சாலைகளின் பணிகளும் 6 தான், மேலாண்மைகளின் பணிகளும் 6 தான். அடுத்தது மேலாண்மை பணிகள் 6 முதலில் வகுத்து உலகுக்கு அளித்தவர் யார்? அதான் முன்னாடியே பார்த்தோம், திரு ஜே. ஹென்றி ஃபாயல். அதனால தான் இவரை வந்து மேலாண்மையின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். ஓகேங்களா? அப்போது மேலாண்மையின் பணிகள் 6 முதலில் வகுத்து உலகுக்கு தந்தவர் யார்? திரு ஜே. ஹென்றி ஃபாயல். அதே மாதிரி தொழிற்சாலை பணிகளின் 6 அதையும் வகுத்தது திரு ஜே. ஹென்றி ஃபாயல் தான். ஓகேங்களா? அடுத்தது கீழ்காண் வகைகளில் எது மேலாண்மை பணி அல்ல? கொஷின் நல்லா கேட்டிருக்காங்க. அல்லன்னு பார்க்கணும். ஓகேங்களா? அப்போது திட்டமிடல், அமைத்தல் 2மே இருக்குது. அடுத்தது பணியாளர் நியமனம், கட்டுப்படுத்துதல், இதுவும் இருக்குது. இயக்குதல் மற்றும் ஒருங்கிணைத்தல், இதுவும் இருக்குது. அப்போது இது கிடையாது, இது கிடையாது, இது கிடையாது. ஆன்சர் வந்து மேற்கண்ட எதுவும் இல்லை. அப்போது மேலாண்மை பணி இல்லாதது எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? அப்போ மேற்கண்ட எதுவும் இல்லை தான் ஆன்சர். அடுத்தது 36வது கொஷின். மேலாண்மை கொள்கைகள் மொத்தம் எத்தனை? நல்லா பார்க்கணும். மேலாண்மை பணிகள் கிடையாது, மேலாண்மை கொள்கைகள். நம்ம மேலாண்மை பொறுத்த வரைக்கும் வேர்டிங் தான் முக்கியம். ஓகேங்களா? வேர்டிங் தான் முக்கியம், கொள்கைகள் தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? கொள்கைகள்னால் 14, அதுவே மேலாண்மை பணிகள்னால் 6. நல்லா புரிஞ்சுக்கணும். மேலாண்மை பணிகள்னால் 6, மேலாண்மை கொள்கைகள்னால் 14. ஓகேங்களா? 14 தான் ஆன்சர். அடுத்தது 14 மேலாண்மை கொள்கைகளை வகுத்தவர் யார் அப்படின்னா திரு ஜே. ஹென்றி ஃபாயல் தான். ஓகேங்களா? அப்போது தொழிற்சாலையின் பணிகள் 6, மேலாண்மை பணிகள் 6, மேலாண்மை கொள்கைகள் 14 வகுத்து உலகுக்கு அளித்தவர் திரு ஜே. ஹென்றி ஃபாயல். ஓகேங்களா? அப்போ இவர் எவ்வளோ முக்கியமானவர்ன்றது பாருங்கள். ஓகேங்களா? அடுத்தது 38வது கொஷின். கூட்டுறவு இயக்கத்தில் திட்டமிடுதல் எதனை முக்கியத்துவமாக கொண்டது? திட்டமிடுதல் எதனை முக்கியத்துவமாக கொண்டதுன்னா சேவை நோக்கம்தான். ஓகேங்களா? சேவை நோக்கம்தான் திட்டமிடுதலுக்கு ஒரு முக்கியமாக உள்ளது. அடுத்தது 39. கூட்டுறவு இயக்க மேலாண்மையில் கட்டுப்பாடுன்ற வேர்டு ரொம்ப முக்கியம். கட்டுப்பாடு முழுக்க டேஷிடம் உள்ளது. மேலாளரா, நிர்வாக குழுவா, செயலாளரா, பேரவை அல்லது மகாசபை அல்லது பொது சபை, எதுவாக இருந்தாலும் அதிகாரத்தின் ஊற்று அப்படின்னும் போது பேரவை தான் வரும். ஓகேங்களா? அதிகாரத்தின் ஊற்று பேரவை, மகாசபை, பொது சபைன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்தது 40வது கொஷினு. கூட்டுறவு நிறுவனத்தை இயக்கும் முழு பொறுப்பும், இந்த வேர்டிங் தான் முக்கியம். ஓகேங்களா? இயக்கும்ன்ற வார்த்தை வரும்போது நம்ம நல்லா பார்த்துக்கணும். ஓகேங்களா? இயக்கும்ன்ற வார்த்தை வருது, அப்போது அதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா நிர்வாக குழு. ஓகேங்களா? அதுவே கட்டுப்படுத்துதல்னா பேரவை, மகாசபை, பொது சபை. வேர்டிங் தான் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? கட்டுப்பாடுன்னு வரும்போது பேரவை, மகாசபை, பொது சபை வரும். அதுவே இயக்கும் பொறுப்பு அப்படின்னா நிர்வாக குழு. நல்லா தெளிவாக பார்க்கணும். ஓகேங்களா? அடுத்தது 41வது கொஷின். அதிகாரம் முழுவதும் குவியல் முறையில் ஒரு தனிநபரிடம் மட்டுமே இருக்கும் முறை. ஓகேங்களா? ஒரு தனிநபரிடம் மட்டுமே இருக்கும் முறை எந்த முறையில் இருக்கும்?
தனியார் துறையில தான் இருக்கும். ஓகேங்களா? தனியார் துறையில தான் இருக்கும். அடுத்தது 42வது கொஸ்டின். கூட்டுறவுத் துறையில் ஒருங்கிணைப்பை வேர்டிங் நல்லா பார்க்கணும். ஒருங்கிணைப்பை எதன் மூலம் ஏற்படுத்த முடியும்? ஒருங்கிணைப்புனா என்னது? கூட்டுறவுகளிடையே கூட்டுறவு. ஒரு கூட்டுறவு நிறுவனத்துக்கு இன்னொரு கூட்டுறவு நிறுவனம் உதவும்போது ஒருங்கிணைப்பு ஏற்படும். ஓகேங்களா? கட்டுப்பாடு மூலியமாவோ, இல்ல அதிகாரத்தின் மூலியமாவோ கூட்டுறவுத் துறையில ஒருங்கிணைப்ப நம்ம ஏற்படுத்த முடியாது. கூட்டுறவுகளிடையே கூட்டுறவு என்ற தத்துவத்தின் மூலம் தான் கூட்டுறவுல ஒருங்கிணைப்ப நம்போ ஏற்படுத்த முடியும். அடுத்தது 43வது கொஸ்டின். கூட்டுறவுத் துறையில் மேலாண்மை டேஷ் கட்டுப்பாட்டிற்குள்ளேயே செயல்பட வேண்டும். டேஷ் கட்டுப்பாட்டிற்குள்ளேயே செயல்பட வேண்டும். சட்டம் தான். சட்டத்தின் கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் கூட்டுறவுத்துறை மேலாண்மை செயல்பட வேண்டும். ஓகேங்களா? அடுத்தது 44வது கொஸ்டின். நிறுவனத்தின் மேல்மட்ட அதிகாரிகள் முதல் நல்லா வேர்டிங் பார்க்கணும். மேல்மட்ட அதிகாரிகள் முதல் அலுவலக உதவியாளர்கள் வரை உள்ள பணியாளர்கள் நியமன வரிசைன்னு கேட்டிருக்காங்க. அப்போனா என்ன ஆன்சர்? வரிசை தொடரையே டேஷ்னு அழைக்கிறோம் அப்படின்னா அதிகார ஏணி வரிசை. வரிசைன்னு வந்திருக்கு. அதிகார ஏணி வரிசைன்னு போட்டுருணும். அதிகார மையப்பாடு அப்படின்னா அதிகாரம் முழுக்க ஒரு ஆளுகிட்டே இருக்கிறது அதிகார மையப்பாடு. ஆனால் இங்கே பணியாளர்களின் நியமன வரிசை தான். யார் யார் எங்கெங்கே இருக்கிறாங்கன்னு சொல்கிறது தான் வந்து அதிகார ஏணி வரிசை. ஓகேங்களா? அடுத்தது கூற்று. அதிகாரம் முழுவதும் நிர்வாகத் தலைவரிடமோ அல்லது மேலாளரிடமோ இருக்கும். இது அதிகார மையப்பாடு எனப்படும். கரெக்டு தான். ஓகேங்களா? ஒரே ஒரு ஆளுகிட்ட இருந்துச்சு அப்படின்னா அது அதிகார மையப்பாடு. 2வது கூற்று. அதிகாரம் மேலாளரிடமிருந்து கீழ்மட்ட பணியாளர்கள் வரை பகிர்ந்து அளிக்கப்படுவது அதிகார பரவலாக்கல். அதாவது அந்த அதிகாரம் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அதிகார பரவலாக்கல் அப்படின்னு சொல்கிறது அதிகார பரவலாக்கம். அப்போது ஒரு ஆளுக்கிட்டே இருந்துச்சுன்னா அது அதிகார மையப்பாடு. மேலாளர்கிட்ட இருந்து கீழே இருக்கிற பணியாளர்கள் வரைக்கும் அதிகாரம் கொடுக்கப்பட்டது அப்படின்னா அது வந்து அதிகார பரவலாக்கம். அப்போது 2மே சரி. அப்போது 2 கூற்றுகளும் சரி. கூற்று 2ம் சரி. ஓகேங்களா? அடுத்தது 46வது கொஸ்டின். பணியாளர்களின் பணிக்கு கொடுக்கப்படும் விலை. பணியாளர்களின் ஒருத்தர் வேலை செஞ்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்குற விலை என்னது? ஊதியம். ஓகேங்களா? அவங்களுக்கு நம்ம சம்பளம் கொடுப்போம். பணியாளர்களின் பணிக்கு கொடுக்கப்படும் விலை ஊதியம். நல்லா வேர்டிங் தான் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அடுத்தது 47வது கொஸ்டின். ஒரு நிறுவனத்தின் இரு கண்கள் என அழைக்கப்படுவது அதிகாரமும் பொறுப்பும். அப்போது ஆ மற்றும் ஆ ஆப்ஷன் இதான் ஆன்சர். ஒரு நிறுவனத்தின் இரு கண்கள் என அழைக்கப்படுவது ஆ மற்றும் ஆ. அதிகாரம் மற்றும் பொறுப்பு தான் ஆன்சர். அடுத்தது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.